செகண்ட் போஸ் சைட் செஸ்ட். சைட் செஸ்ட் போஸிங்கோட இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போஸ் பண்ணும்போது செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸோட வித் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அண்ட் லோயர் பாடியில பார்க்கும்போது க்ளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்கோட செப்பரேஷன்ஸ் அண்ட் லோயர் பாடிக்கு ஏற்ற அப்பர் பாடி பேலன்ஸும் இருந்துச்சு அப்படின்னா இந்த சைட் செஸ்ட் போஸிங் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். இதுபடி பார்க்கும்போது நம்ம இப்ப பார்க்க போற 4 பாடி பில்டர்ஸோட சைட் செஸ்ட் போஸிங் வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா இருக்கும். பின் எப்படி நம்ம 1 to 4 ரேங்க் வந்து எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடி பில்டரோட வீக்னஸ் வச்சு தான் நம்ம வந்து பிளேசிங்ஸ் வந்து கொடுக்க போறோம். பாடி சூப்பனை பொறுத்த வரைக்கும் சைட் செஸ்ட் போசிங்ல செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸோட வித் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவரோட லோயர் பாடியிலயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல முடியாது. டெரெக் லன்ஸ்ஃபோர்ட் பாத்தீங்கன்னா அவரோட பியூட்டிஃபுல்லான போசிங்னால அவரோட மசில் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். பட் ஹார்டி சூப்பனை கம்பேர் பண்ணும்போது மசில் ஹார்ட்னஸ் வந்து டெரெக் லன்ஸ்ஃபோர்டுக்கு கொஞ்சம் வீக்னஸா தான் இருக்கும். அண்ட் இந்த போசிங்ல சாம்சன் டவுடாவோட அப்பர் பாடியில எந்த லாக்ஸுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பட் லோயர் பாடியில பாத்தீங்கன்னா க்ளூட்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸோட செப்பரேஷன் வந்து கம்பேர் டு அதர் பாடி பில்டர்ஸ் பத்தாதுன்னு சொல்லி ஆகணும். பட் இதே போசிங்ல நிக் வாக்கர் பாருங்க, அமேசிங்கா இருக்காரு. ஹார்டி சூப்பனோட கண்டிஷனிங், டெரெக் லன்ஸ்ஃபோர்டோட மசில் ஃப்ளோ, அப்பர் பாடி வித் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அண்ட் அவரோட வீக் பாயிண்டான லோயர் பாடி வெயின் டேமேஜ் அண்ட் அவரோட வைடான மிட் செக்ஷனை வந்து இந்த போசிங்ல வந்து கண்டே பிடிக்க முடியாது. சோ ஓவராலா பார்க்கும்போது இந்த போசிங்கோட வின்னர் வந்து நிக் வாக்கர் அண்ட் ஹார்டி சூப்பன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த லாக்ஸுமே இருக்காது. பட் வின்னிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினெட்லி நிக் வாக்கரோட சைட் செஸ்ட் போசிங் வந்து பாருங்க ஃபினாமினலா இருக்கு. சோ இந்த ரீசனால நிக் வாக்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸும் ஹார்டி சூப்பனுக்கு வந்து செகண்ட் பிளேஸும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் தேர்ட் பிளேஸ் டெரெக் லன்ஸ்ஃபோர்ட் அண்ட் ஃபோர்த் பிளேஸ் வந்து சாம்சன் டவுடா கொடுக்கிறது வந்து ஃபேரான டிசிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்தரலாம். நிக் வாக்கர் 4 பாயிண்ட், ஹார்டி சூப்பன் 3 பாயிண்ட், டெரெக் லன்ஸ்ஃபோர்ட் 2 பாயிண்ட், சாம்சன் டவுடா 1 பாயிண்ட்.